வழி காட்டி நாயேனை ஆண்டிடலா கல்லை நிகர்த்த மன்னம் கரையவருள் தந்திடலா எல்லையில்லா இன்பத்தே என இருத்தி வைத்திடலா ஆன்மாவை நித்தியமென்று அறியவரன் தந்திடலா வீண்பாவன எல்லாம் விளக்கருள் தாடா மாயாப்பு நீ அகல மருந்தனக்கு தந்திடலா காயங்குலைய முன்ன காணருள் தாடா சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டிடலா சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டிடலா எல்லாரையும் ஈசனிடத்திலே காட்டிடலா எல்லாரிடத்தும் ஈசனை காட்டிடலா கொல்லாவரம் எனக்கு குவலயத்தில் வேணுமடா எல்லாரிடத்தும் ஜூம் ஆன் நன்மா பண்ணிருக்கேன். இருப்பது எனக்கு இச்சையடா ஆமா. வென்று மாறாவா வரம் எனக்கு வேணுமடா குன்று போல் நீட்க குருவே வரந்தாடா நல்லை பதிக்கரசே நல்லை பதிக்கரசே நல்ல வழி காட்டி நாயேனை ஆண்டிடலா சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி சிவாசுரன் மாஸ்டர் அவர்களே. அடுத்ததாக திருமதி வனிதாமே, நீங்கள் பக்கத்தை சொல்லிவிட்டு பாடுங்களே என்றால் பாட்டுகள் மாறப்பட்டுட்டது. முதல்ல 53ஆம் பக்கம் தந்தீங்க, அப்புறம் மாறிட்டீங்களோன்னு தெரியவில்லை. யோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. பக்கம் 231. அன்பர்தம் சிந்தையில் உறைவோனே பாட்டு. திருச்சிட்டம்பலம். அன்பர்தம் சிந்தையில் உறைவோனே அரகர சிவ சிவ மணி பொன்னே மணியே பூங்கோவே புலவரெல்லாம் புகழ் எங்கோவி அன்பர்தம் சிந்தையில் உறைவோனே அரகர சிவ சிவ மறையோனே காணும் கண்ணில் கலந்தவனே கதிரொளி போலெங்கும் நிறைந்தவனே ஆணும் பெண்ணும் ஆனவனே அடியவர் பேணும் வானவனே பொனிய விரையை முடித்தவனே கொல்முளி தோலை உடுத்தவனே வெணியில் கங்கை தரித்தவனே பேளத்தின் தோலை உரித்தவனே பற்கடல் தன்னை அழைத்தவனே பாரொடு விண்ணாய் பறந்தவனே நுட்பொருள் தன்னை பிரித்தவனே நுண்ணிடையாள் தன் இடத்தவனே தில்லையில் ஆடிய திற்பரணி சிவ 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 தற்பரணி எல்லையில் அருள் தந்தவனே என்போல் நல்லையில் வந்தவனே அன்பதம் சிந்தையில் உறைவோனே அரகர சிவ சிவ மறையோனே. சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி திருமதி அனிதாமையார் அவர்களே. அடுத்ததாக புலவரையா அவர்கள் அப்போ பாட்டு அனுப்பிட்டு காவல் இருக்கின்றார்.
ஐயா உங்களுடைய பக்கங்கள்ல 130 அடியவர் மனத்த பாடல் இங்கே புதிய பதிப்பில் 139ஆம் பக்கம். வணக்கம். 5ஆம் பதிப்பை நீங்கள் தான் சொல்லி போட்டு. யோசுவாமிகள் திருவடிகள் போற்றி 5வது பதிப்பிலே 156வது பக்கம் நமச்சிவாய 10. அடியவர் மனத்தை நீங்கா அப்பனே கருணை வாழ்வே வடிவுடை மழுமானேந்தும் வள்ளலே நமச்சிவாய ஆக்கையே கோயிலாக அகம் சிவலிங்கமாக நீக்கமற்றெங்கும் நிற்கும் நிமலனே நமச்சிவாய இணையடி பணிவார் தம்மை இன்ப வீடடையச் செய்யும் துணைவனே சோதி வெற்பே தூயனே நமச்சிவாய ஈசனே எம்மை நீங்கா இறைவனே இமையோர் போற்றும் வாசமார் கமல பாதா வள்ளலே நமச்சிவாய உள்குவார் உள்ளத்தெல்லாம் உடனிருந்தறியும் தேவே கள்ளுலாம் குழலால் பாகா கடவுளே நமச்சிவாய ஊமை போல் இருந்தே உண்மை உணருவார் தங்கட்கெல்லாம் தாயைப் போல் அருளை செய்யும் சங்கரா நமச்சிவாய எண்ணுமாறெண்ணம் தோன்றும் இடமென பெரியோர் உன்னை திண்ணமாய்ச் சொல்லும் நல்ல தெய்வமே நமச்சிவாய ஏகம்பமுவி அந்த ஏந்திளை கலக்கம் தீர்த்த ஏகனே எல்லாம் வல்ல எந்தையே நமச்சிவாய ஐயம் தீர்த்தடியேன் தன்னை அன்று நல்லூரில் ஆண்ட துயனே துரிய வெற்பே சுந்தரா நமச்சிவாய 9 வாய்த்தோற்பை தன்னில் உயிரடங்கி நிற்க நல்ல அன்புசை தெய்வமே என் அமுதமே நமச்சிவாய. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா. சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி அவர்களே. நீங்கள் பழமையாக கருத்து கூறுவீர்கள். அன்றைக்கு கருத்து கூறவில்லை. நேரத்தை கருத்தில் கொண்டு தெரிய நேரத்தை கருத்தில் கொண்டு உங்களுக்கு நேரம் பிந்தி விட்டது. கொஞ்சம் சொல்லலாம். சொல்லலாம். சரி. எங்களுடைய மூவர் தேவார மூர்த்திகள் ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் மூவருமே இந்த நமச்சிவாய பதிகங்களை பாடியிருக்கிறார்கள். அதே போல யோகர் சுவாமியும் எங்களுடைய நமச்சிவாய 10 என்ற இந்த 10 2 அடி பாடல்களை ஆனா அவன்னா ஈனா ஈயன்னா என்ற அகர வரிசையிலே பாடி தந்திருக்கின்றார்கள். அவற்றை நாங்களும் மனத்தில் கொண்டு படித்து நன்மை பெறுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ஐயா. நாங்கள் உடனடை நேரத்தை கருத்தில் கொண்டு முன்னுக்கு வாதித்து விட்டோம். இத்துடன் என்னுடைய பேரிம்பனாய் நிக்கிறா. அவ படிக்கிறதோ எதுவும் பெண்மனாய் வந்துட்டாமா கூப்பிட்டா அவ்வளவுதான். பக்கம் 189 ஊதூது சங்கே திருமதி பேர்மனாய் ராஜேஸ்வரன் பாடுவார்கள். விஜயகணேந்திரன் நிக்கிறாவா? அவ வர சொன்னா அவ வர காணும். திருவடிகள் போற்றி போற்றி. ஊதூது சங்கே ஊதூது ஊதூது சங்கே ஊதூது ஒரு பொல்லாப்பும் இல்லை என்று ஊதூது காது செவ்விடுபட ஊதூது கங்குல் பகல் காணாமல் ஊதூது நல்லூரான் திரு முன்பு நன்று ஊதூது நாமே நாம் என்று சொல்லி ஊதூது எல்லாம் சிவன் செயலன்று ஊதூது ஏகமனதாய் நின்று ஊதூது
அல்லும் பகலுமர ஊதூதும் ஆணவத்தை நீக்கி நின்று ஊதூதும் வெல்லும் பகை ஒழிய ஊதூதும் வேறு பொருள் இல்லை என்று ஊதூதும் ஐம்பூதம் நாம் அல்ல என்று ஊதூது ஐம்பொறி நாம் அல்லவென்று ஊதூது அம்புலன் நாம் அல்லவென்று ஊதூது அந்த கரணம் நாம் அல்லவென்று ஊதூது ஆன்மாவே நாம் என்று ஊதூது ஆசானை பணிந்து நின்று ஊதூது ஆதரைவார் என்று சொல்லி ஊதூது அன்பே சிவம் என்று ஊதூது மாதுமை பங்கன் என்று ஊதூது மங்களம் மங்களம் என்று ஊதூது சோதி சொரூபனன்று ஊதூது சுந்தரர் தூதானன்று ஊதூது அடியாட்கு அடியானன்று ஊதூது ஆதியந்தம் இல்லானன்று ஊதூது திங்கட்சடையான் என்று ஊதூது தேவாதி தேவனன்று ஊதூது ஊதூது சங்கே ஊதூது ஒரு பொல்லாப்பும் இல்லை என்று ஊதூது யோசுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. இன்னும் 2 பேர் வந்திருக்கணும் சர்வாக்கா. ஒன்று ஸ்ரீரங்கன் ஐயா வந்திருக்கிறார், மற்றது விஜய் அம்மா வந்திருக்கிறார். விஜய் கணேந்திரன் அம்மா. தயவு செய்து அதாவது சிறிய பாட்டுகளா எடுத்தது நேரம் பிந்தி விட்டது. பேச்சாளர் வந்து ஒரு நேரமாக காத்து கொண்டிருக்கின்றார். 2 பாட்டு தானே. தயவு செய்து இருக்கிறாக்கள் தயவு உங்களுடைய பேரை சொல்லிவிட்டு பாடும் பாடம் அன்போட கேட்டுக்கொள்ளும். ஸ்ரீரங்கனையா மற்றதா விஜய் கணேந்திரன். ஓமம் விஜய் அம்மாவும் 2 பேர்ல ஒருவர் யாராவது ஒரு ஆள் பாடுங்க முதல் டக்குண்டு. ஹலோ, கேக்குதா? ஓம் ஐயா. நான் படிக்கிறேன். வணக்கம் எல்லோருக்கும். மாமன்ன பங்கு பற்றி சொல்லி கேட்டிருந்தார், மன்னிக்கோணம். என்னோட அலுவலோட வந்து 184 பக்கம். தங்கமே எல்லாம் சுவமயமே. எட்டாத கொப்புக்கு ஏணு வைத்து பூ பறித்து முட்டாத பூசை செய்தேன் தங்கமே. முன்னுமில்லை பின்னுமில்லை தங்கமே. அட்டாங்க யோகம் விட்டேன், ஆதாரம் மாறும் விட்டேன், மட்டாருங்குழலாளே தங்கமே. மருமெல்லாம் கண்டேன் அடி தங்கமே. கட்டாத மனத்தை கட்டி காலாலே கனல் வீசி நெட்டையிலே நான் இருந்தேன் தங்கமே. நான் அங்கு இல்லை அடி தங்கமே. தட்டானிடத்து சென்று தங்கத்தாலே தாலி செய்து கட்டாமல் கட்டினேன் அடி தங்கமே. காரணத்தை கண்டேன் அடி தங்கமே. நட்டார் ஒருவர் இல்லா நாதாந்த மடையறி சிட்டாயம் சிட்டனுக்கே தங்கமே. திருவிருந்தேன் ஏனடி தங்கமே. பட்டால் பாவாடு செய்து பதிப்பாசு பாசம் என்னும் முட்டாக்க போட்டு கொண்டேன் தங்கமே. முழுவதும் உண்மையடி தங்கமே. இடார் என்னும் இகழ் புகழை தள்ளி விட்டு முட்டாத பூசையேன் தங்கமே. 3 ஆச்சுதடி தங்கமே. எட்டாத பேரின்பம் என்பினை விழுங்கிற்றடி கிட்டாது முட்டாதடி தங்கமே. கட்டு மகிழ்ந்தரடி தங்கமே. கட்டாமல் கட்டு சுட்டிரடி சோதி சிவ ரூபமடி கிட்டாத பொருள் என்றே தங்கமே. கீழ்நோக்கி பாராதே தங்கமே.
எட்டாத கொப்பினிலே இருக்குதடி தேன் அமிர்தம் தட்டாமல் சாப்பிடடி தங்கமே சமனாவார் ஒருவர் இல்லை தங்கமே பத்தும் படிப்போர்க்கு பாக்கியமும் சிலாக்கியமும் இத்திரையில் உண்டாமடி தங்கமே எல்லாம் சிவமயமே தங்கமே. வணக்கம். நன்றி ஸ்ரீரங்கம் ஐயா அவர்களே. அடுத்ததாக திருமதி விஜி கணேந்திரன், தயவு செய்து பக்கத்தை சொல்லிவிட்டு பாடுங்கள். 342 இலங்கை எண்ணூர். அது அது சரோ நான் அதை மாத்தினேன். பெரிய பாட்டு பாடட்டா? ஓகே. 342 பக்கம். எல்லோருக்கும் வணக்கம். யோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் என்னூர் எல்லாம் என் சுற்றத்தார்களே எல்லாம் எனக்குதவி என்றறிந்தேன் நில்லாத நீர் சடை மேல் கொண்ட நிமலனென்கண்பன் சீரிலங்கை என்னூர் தெடி நாமாற்கு மாளல்லோம் நாளை வருவதென்னோ ஆமாறம் புரிவோர்க்கு மஞ்சம் கோமாற்கே மீளாய் அடிமையாய் மேதினி மேல் வாழுவோம் தாளாரிலங்கை என்னூர்தான் மெய்யுரைப்போம் மேன்மக்கள் நட்பை விரும்புவோம் செய்வன எல்லாம் திருந்த செய்குவோம் வையகத்தில் தாமரை மேல் நீர் போல் தானியைந்து வாழுவோம் காமாரிலங்கை என்னூரான் சூரியன் தோன்றுவதற்கு முன்னரே எழுந்திருப்போம் சீரிய வாயார் சிவனை பாடுவோம் பாரினிலே தன்னார் பொழிலும் தடவரையும் ஆறுகளும் நன்னிலங்கை என்னூர் நய புன்சொல் புறங்காப்போம் போன வகையென்னோ என் செயலால் ஒன்றும் இல்லை எண்ணுவோம் வன் சொற்களைவோம் கனமேகம் கண்ணுறங்க இன்ப பழையிலங்கை என்னூரே பார் சித்தி பெறலாம் திருவெல்லாம் சேரலாம் பத்தி இன்றேல் என்ன பலனிவற்றால் எத்திசையும் மெச்சு புகழிலங்கை மேலோர்கள் வந்து தினம் நச்சும் இலங்கை என்னூர் நாடு நாடி ஒரு கருமம் நாள் தோறும் மாற்றுவார் வாடி மெலிவதில்லை மாநிலத்தில் நேடிய சீர்கொண்ட இலங்கையிலே கோடிசனம் வந்து பணம் கொண்டு செல்வார் என்னூர் குறி கருங்குயில்கள் பாடுங்கரியினங்கள் கூடும் நெருங்கும் கதலி பலாதென்னை ஒருங்குதிரை கொண்டு வந்து முத்தம் கொடுக்கும் வளநாடு கண்டு கொண்டேன் இலங்கைகான். நன்றி.
யோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திரும்பவும் நன்றி சரோ வாமன், நன்றி எல்லாருக்கும் நன்றி. ஓகே, இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு மிகவும் நன்றி. நன்றி. இத்துடன் நாங்கள் நச்சிந்தனை பாடல்களை முடித்துக் கொண்டு பேச்சாளருடைய நேரத்துக்கு வருகின்றோம். அதனால் நான் இத்துடன் செய்து கொண்டு நீங்க செய்ய திருவாளர் முருகானந்தன் அவர்கள் தியானம் செய்வார்கள். அதைத் தொடர்ந்து திருவாளர் வாமனந்தன் அவர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்கின்றேன். நன்றி. தியானம், மௌனம் அல்லது சும்மா இருக்கு ஒரு நிமிட காலப்பொழுது அந்த சொல்லப்படுகிறது. எல்லாம் அற இல்லை இழந்தனம் சொல்லா என்பதுதான் சுலபம். இன்னொரு சொல்றார், சும்மா இரு சொல் அற என்றது. அந்த சும்மா இருத்தல் அந்த உச்சம். சும்மா இருத்தலுக்கு சொல் அறுதல் வேண்டும், அல்லது மேலம் அறுதல் வேண்டும். பேச்சுகள் குறைவானும் சிந்தனை மட்டும் இவ்வளவு குறைதான். அவ்வளவு பத்தியான சவாலும் நீங்கள் பயிற்சியாளர் சொல்லுகிறேன். சரி, இன்பமே சூழ்ந்த நன்றி திருமதி சரோஜா கனகசபேசன் அவர்களே. உண்மையிலேயே நான் சொல்லுகின்றேன், இந்த மண்டபத்தில் ஆரம்பித்தமோ யோக சுவாமிகளின் பூஜா, அவர் இருக்கிறார் என்பதற்கு எந்த விதமான தடங்களும் தயங்கமும் இல்லை. காரணம், எவ்வளவு அவதிப்பட்டிருப்போம் என்று எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் டைம் 3 o'clock ஆரம்பித்தோம். சரியாக ஜூம் இருக்குதோ இல்லையோ அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் ஜூம் எப்படியும் செய்யலாம் என்று எனது சகோதரி, அன்பு சகோதரி திருமதி இந்திரா குணசிங்கமும் திருமதி மாலினி கிரிதரர் அவர்களும் எனக்கு உறுதுணையாக நின்று இதுக்கு திருவாளர் பாலசிங்கம் அவர்களும் உதவி செய்ததற்கு மிக்க நன்றி. எதிராலும் எந்த நேரத்திலும் செய்யக்கூடிய இந்த 2 பண்மணிகளையும் நான் எப்பவும் அவதானித்துக் கொண்டு வருகின்றேன். சங்கத்தில் அவ தமிழ் ஓபன் ட்ரஸ்ட் சேர்மனா இருந்தீங்களா? எங்க தமிழ் சங்கத்துல பிரசிடென்டா இருந்தவ. இவ திருமதி இந்திரா குணசிங்கம் மூத்தூர் நிலையத்துக்கு பொறுப்பாயிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தம்பி முருகானந்தம் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் எங்களுக்கு பக்கபலமாக என்றும் நிற்பார் என்பதை எனக்கு நன்றாக தெரியும். அத்தோடு போஷக திருவாளர் நாகரட்னம் வந்து ஆரம்பித்து வைத்தார். இவற்றைக்கும் திருவாளர் ரவீந்திரதாசும் திருவாளர் மணிவண்ணன் அவர்களும் எந்த ஒரு காரணத்திலும் எங்களை கைவிட்டதில்லை. இவ்வளவு அதாவது வாகன நெரிச்சல் இருந்தும் அங்கு இங்கு எல்லாம் கூடி கடைசியில் வந்து சேர்ந்து விட்டார்கள். அதே மாதிரி எமது மதிப்புக்குரிய பிரியா நிரஞ்சன் அவர்களும் அவ்வளவு சிரமத்தில் இங்கு வந்து டைமுக்கு வந்து விட்டார். அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற கடமைப்பட்டுள்ளேன். இதுக்கு முன்னமும் ஒரு முறை இங்கு வந்து சிறந்த சொற்பொழிவு ஆற்றியதன் நிமித்தம் எல்லோரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களை நான் அழைத்தேன். எந்த விதமான மறுப்புமின்றி ஆம் என்று சொல்லிவிட்டார்கள், வந்து விட்டார்கள். அவ ஒரு அக்கவுண்ட்ஸ் ரிசர்ச் ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரம் இம்பீரியல் காலேஜ், இம்பீரியல் காலேஜில் அவவின் தகுதியை நினைத்து பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு பெண்மணி என்று. இப்பொழுது அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்.
ஒரு 25 நிமிடம் பேசுவார்கள். மௌனமாக இருந்து அவர்களின் பேச்சுக்கு இடம்பாக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். பாரதி தொட்டு வணக்கம் எல்லோருக்கும். ஸ்ரீ 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 சிவயோக சுவாமிகளின் பொற்பாதங்களை நமஸ்கரித்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு என்னுடைய பேச்சை தொடங்குகின்றேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்ரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாயேசு சர்வதா. ஓ சுவாமி வாமனங்கள் போன் பண்ணி என்னிடம் ஸ்பீச் கொடுக்க சொல்லி கேட்டார். அப்பொழுது நான் உண்மையாக அதுக்கு ஒரு 2 நாட்களுக்கு முதல் நான் ஒரு நண்பரின் வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பிறந்த நாள் விழாவாக. ஆனால் அவர் ஒரு சிவபக்தர். எல்லா சித்தர்களுடைய புத்தகங்கள், எங்களுடைய சைவ சமய புத்தகங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றார். அப்பொழுது நாங்களும் ஃப்ரெண்ட்ஸும் காய்ச்சி கொண்டிருக்கும் பொழுது நிறைய பேர் புக்ஸை பார்த்து தங்களுக்கு எடுத்தவியல். ஆனா என்னுடைய மனசுக்கு கடவுள் ஏதோ ஒன்று தரப்போகிறார், அது ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு 3 புத்தகம் எடுத்து வைக்கும் பொழுது அந்த 3 புத்தகமும் ஜோக சுவாமிகளுடைய புத்தகங்கள். நான் சொன்னேன், எனக்கு அந்த புத்தகத்தை தாங்கோ, நான் வாசிச்சுட்டு தாரேன். இது ஏதோ ஒரு விஷயத்தை காட்டத்தான் இந்த புத்தகம் எனக்கு வந்திருக்கு. என்னடா முந்தியும் ரஞ்சனா கேட்க நான் சொல்றேன், ஜோர் சுவாமியை பற்றி கதைக்கிறேன்னா அதுக்கு எனக்கு உண்மையாவே தகுதி இல்லை. நான் அது என்ன சின்ன இப்ப உங்களை எல்லாரோடும் நீங்கள் நிறைய அறிந்து நிறைய நுழைச்சு இருக்குது உங்களுக்கு. ஆனா அப்படி பார்க்க என்னட்ட உண்மையா ஒன்றுமே இல்லை. சுவாமி சொன்னாதான் நான் உங்களோடு கதைக்கல. அப்ப நான் சொன்னேன் ரஞ்சனாக்கு இப்படி நான் அந்த டைம் பாருண்டு. ஆனா அந்த டைம் எனக்கு தெரியாது வாமனன்கள் கேட்க போறாருண்டு. நான் அந்த புக்ஸை கொண்டு வந்து வச்சேன். நான் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வாமனன்கள் போன் பண்ணிடுறேன், மெசேஜ் விட்டு. அப்ப நான் சொன்னேன், யோசித்தேன், சரி சுவாமி ஏதோ சொல்லி கூப்பிடுறார், அப்ப நான் அது கட்டாயம் கதைக்க வேணும்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருந்தா நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன். வாமனங்களுக்கு சொல்லல. இன்று வரைக்கும் நான் உண்மையா நினைத்து கரைக்க வேண்டும் என்று நினைத்து வந்தது அன்பே சிவம் என்பதை. ஆனா அதை பற்றி நீங்கள் நிறைய சொல்லுவீங்க. நீங்கள் சொல்லும் பொழுது நான் யோசித்தேன், எனக்கு அதுதான். அப்ப கடைசியா நான் யோசிச்சேன், சரி அதற்குரிய உதாரண சம்பவங்கள் தற்காலத்தில் நடப்பவையே சொல்லுவோம். நாங்கள் பிரபஞ்சத்துக்கும் சிவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் உள்ள ஒரு தொடர்பை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் அது நன்றாக தெரியும். பிரபஞ்சம் தான் சிவன், சிவன் தான் பிரபஞ்சம். அன்பே சிவம், அன்பே பிரபஞ்சம், ரெண்டுமே ஒன்றுதான். ஆனா அந்த பிரபஞ்சம் எங்களையும் உள்வாங்கிதான் இருக்கின்றது. அது எப்படி எனில், கடலில் அலைகள் ஓடும். அந்த ஒவ்வொரு அலைகளும் தான் நாங்கள், ஒவ்வொரு மனிதர்கள். நாங்கள் நிற்போம், நாங்கள் அலைகள் நிற்கின்றது வெளியே இருக்கிறோம். கடலுக்கு வெளியே வந்து மணலோடு விளையாடி விட்டு திருப்பி செல்கின்றது. அதே மாதிரி தான் நாங்களும் நினைக்கின்றோம். ஆனால் இல்லை, அந்த கடல் என்ற பிரபஞ்சத்தோடு தான் நாங்கள் சேர்ந்து இருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் கடலுக்குள் மீன் இருக்கும். அந்த மீனுக்கு தெரியாத அந்த தண்ணி இல்லாவிட்டால் தான் இறந்து விடுவேன். அதே மாதிரி மீனுக்கு தெரியாது கடலண்ட ஒன்றுக்குள்ள இருக்கான் என்று. ஏன்னா அந்த கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் அதுக்குரிய மாதிரிதான் அறிவுகளை படைத்துள்ள. அதே மாதிரி எங்களுக்கும் பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கின்றோம் என்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது. அந்த பிரபஞ்சம், நாங்கள் சுவாசிக்கும் மூச்சு கூட பிரபஞ்சம் தான். எங்களுடைய ஆத்மா பிரபஞ்சம், இந்த உடம்பு பிரபஞ்சம், எல்லாமே பிரபஞ்சம். நாங்கள் யார் என்று யோசித்தால் அதைத்தான் யோர் சுவாமி, செல்லப்பா சுவாமி, யோர் சுவாமி எங்களுக்கு கிடைத்துன்ற அந்த அற்புதமே எங்களுக்கு கிடைச்சாமி சுவாமிகள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தோடியா.
ஆனா கடைச்சாமி சுவாமிகள் எங்கிருந்து வந்தார் என்று தெரியவில்லை. ஆனால் இந்தியாவிலிருந்து வந்திருப்பார் என்று நம்பப்படுகின்றது. அந்த கடைச்சாமி சுவாமி மூலம்தான் எங்களுக்கு செல்லப்பா சுவாமிகள் கிடைத்தார். செல்லப்பா சுவாமிகள் மூலம் எங்களுக்கு யோகர் சுவாமிகள் கிடைத்தார். அந்த யோகர் சுவாமிகள் என்ன சொல்கின்றார் என்றால், இங்கிருக்கும் பிரபஞ்சத்தோடு நாங்கள் ஒன்றாக கலந்து, அதாவது எங்களுடைய சகல திங்கிங், நாங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாமே பிரபஞ்சத்தோடு கலந்தது. நாங்கள் இப்பொழுது ஒருவரை நாங்கள் கதைக்கின்றோம், அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் அது நாங்கள் எங்களை பற்றி தான் கதைக்கின்றோம். ஏனென்றால் அந்த நபரும் பிரபஞ்சத்தோடு தொடர்பு, நாங்களும் பிரபஞ்சத்தோடு தொடர்பு. அப்போ கடைசியாக அது எங்க வருகின்றது? நாங்கள் எங்களையே பேசுகின்றோம், நாங்கள் எங்களையே பாராட்டுகின்றோம், நாங்கள் எங்களையே அன்பு செலுத்துகின்றோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இடையே வித்தியாசம் இல்லை. வித்தியாசம் என்பது நாங்கள் அந்த உடலை வைத்துத்தான் வித்தியாசப்படுத்துகிறேனே ஒழிய, உள்ளன்பும் உள்ளுக்குள் இருக்கின்ற ஆத்மா அந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணித்தான் இருக்கின்றது. இப்போ ஒரு நூல்ல இப்படி கனெக்ட் பண்ற மாதிரி தான் எங்களோட தலை உச்சியில இருந்து அந்த சக்தி நேராக அந்த பெரிய பிரபஞ்ச சக்தியோட கனெக்டா இருக்கு. நாங்கள் இன்னும் அதுதான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், டெலிபதியன். டெலிபதி என்றால் என்ன? நாங்கள் நினைப்பது பிரபஞ்சத்துக்கு தெரியும், அதே நேரம் நாங்கள் யாரை பற்றி நினைக்கிறோமோ அதற்கு சிக்னல். நாங்கள் வைஃபை எப்படி பாவிக்கணும்? வைஃபை கண்ணால பார்க்க மாட்டோம், எங்களுக்கு அது எப்படி தொடர்பு என்று தெரியாது. அதே மாதிரி தான் பிரபஞ்சத்தோடு தான் நாங்கள் இருக்கின்றோம். அந்த பிரபஞ்சத்தோடு இருக்க நாங்கள் என்ன செய்ய வேணும்னா, எல்லார் மீதும் அன்பு வைத்திருக்கோம். நாங்கள் அன்பு வைத்து அந்த ஒரு விதமான வித்தியாசம் இல்லாமல் அன்பு வைத்து அவர்களோடு நடக்கும் பட்சத்தில் அந்த பிரபஞ்சமே எங்களை கைட் பண்ணும். எங்களுக்கு என்ன தேவை சகலதும் கைட் பண்ணும். நாங்கள் அவையிலேயே நேராக கேட்கலாம். சுவாமிகிட்ட வருகிற அந்த பிரபஞ்சம் என்று சொல்லிக்க எங்களுக்கு சிவன், நாங்கள் சிவலிங்கத்தை வச்சுக்கொள்கிறோம், பிரபஞ்சம் தான். நாங்கள் சிவலிங்கத்தை கடவுள் அதெல்லாம் இருக்கிறார் இல்லை, எல்லா இடமும் பரவி இருக்கின்றார். ஆனா நாங்கள் மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக சிவலிங்கத்தை வைத்து சிவலிங்க சுவாமியை பார்த்து கும்பிடுகின்றோம். அந்த சக்திகள் ஒருமித்து வருகின்றன. அப்ப நிறைய விஷயங்கள் எங்களுடைய சைவ சமயத்தில் இருக்கின்றது. இது எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்றால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கனெக்ட் பண்ண வேண்டும். நாங்கள் இப்பொழுது நேற்று நான் அண்ணாவோடு கதைக்கும் பொழுது அண்ணா ஒரு வார்த்தையை ஒரு சில விஷயங்கள் சொன்னார். நான் அதங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். என்னன்னா உண்மையானதுதான். அண்ணா டென்மார்க்ல இருக்கிற அண்ணோட ஃப்ரெண்டுன்ற சொந்தக்காரர்கள் கனடாவில இருக்கிறேனும் ஃபேமிலியா படம் பார்க்க போனவியல். அந்த டைம் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டுது. அப்ப வைஃப் பிள்ளைகளுக்கு என்ன செய்யறன்னு தெரியாது, செட்டியா அண்ணன்ட்டு அழுது கொண்டு கேட்க சுத்தவரை இருந்தார்கள். உடனே முதலுதவி எல்லாம் செய்து ஆம்புலன்ஸ் வந்து ஒரு ½ அவரை கொண்டு போய் காப்பாத்திட்டு. ஆனா அந்த ½ அவருக்கு உடம்புல உயிர் இருக்கா இல்லையான்ற ஒரு நிலை இருந்தது. பேருந்து எல்லாம் காப்பாத்தி வந்தாப்புற அவர் சொன்னாராம் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு, நான் வந்து ஏதோ நினைச்சு கொண்டிருந்தேன், ஆனால் அந்த தனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தன்னுடைய ஆத்மா வந்து மேல வந்துட்டு, உடம்புல இருந்து மேல வந்துட்டுது. அப்ப தான் மேல நின்று பாக்கிக்க தன் வைஃப் பிள்ளையர் கதறது எல்லாம் கேக்குதான். தனக்கு சுற்றியான கவலையா இருக்கான். அப்போ தனக்கு சிகிச்சை நடக்கிறது, முதலுதவி செய்யறது எல்லாம் தெரியுதான். கொஞ்ச நேரத்தால பார்த்தா 2 பேர் தன்னை தர இழுத்து கொண்டு போயிருக்கோம். சுற்றியான கல்லும் உள்ளும் முத்துவெல்லாம் குத்துதான். தான் எல்லாத்தையும் கேட்கிறாராம், பிளீஸ் ஹெல்ப் மீ என்று கத்துறாராம். என் ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்கு. அவருக்கு என்னடானா இருந்தாலும் தான் கதைப்பது மற்றவர்களுக்கு, இவர்கள் கதைப்பது அவர்களுக்கு கேட்கின்றார். அப்ப தான் கதைப்பதும் அவர்களுக்கு கேட்க மாட்டேன். ஆனா கேட்கல. அப்படியே இழுத்து கொண்டு போய் கடைசியா அந்த இவியல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவரை நினைவு கொண்டு வர அவர் வந்துட்டார். அது உண்மைதான். ஏனென்றால் எங்களுடைய ஆத்மா நாங்கள் நல்லா பிரபஞ்சத்துக்குள்ள போயிருந்து நல்லா, இப்ப நீங்கள் ஒரு அன்பு செலுத்துறீங்கன்னா உங்களுக்கே விளங்கும். ஒரு தாவரத்தை கண்டீங்கன்னா நீங்கள் அவையோட கதைப்பீங்க, தாவரத்தோட பிளான்ஸோட கதைப்பீங்க. ஒரு பூவை கண்டீங்கன்னா அது புழுங்க உங்களுக்கு மனம் வராது. அது அந்த மரத்துல இருக்கட்டுக்கும் பண்ணிட்டு நான் என்ன செய்வேன்டா, சுவாமி இந்த பூ எல்லாம் உனக்கு தானண்டு, ஆனா புழுங்க மாட்டேன். சரி, என்னடா எனக்கு ஒரு கவலை, அதுல இருந்து இந்த கைய கால எடுக்கிற மாதிரி இருக்க மாட்டேன். அதே மாதிரிதான் இந்த விஷயங்களும். அந்த ஆத்மா வந்து வெளியில நிற்கும். அது ஆத்மாவுக்கு அந்த எங்களுடைய சொல்லுவார்கள், அந்த எங்களுடைய உடலுக்கும் அந்த உடலுக்கும், அதாவது உடம்பில்லாத அந்த உடலுக்கும் எங்களுடைய உடலுக்கும் அந்த பொக்குள் இதுல இருந்து ஒரு லிங்க் கொண்டு போகும். அவர் கண்ணுக்கு அது ஒரு ஒயிட் லைன் மாதிரி போகும். அந்த லைன் இருந்துச்சுன்னா சரி இப்ப இந்த உள்ளுக்க வரையிலாது. அந்த லைன் இருந்துச்சுன்னா அவங்க திருப்பி உள்ளுக்க வரணும். அது மாதிரிதான் அவர் வந்திருக்கிறார். அப்ப அவர் சொன்னார் என்னன்னா,
தனக்கு இவ்வளவு நாளும் தெரியாது தான் நினைச்சுனா சொர்க்கத்துக்கு போய் சேருவோம். ஆனா இதை விட அங்க பயங்கரமா கிடக்கு. அப்ப நாங்க இங்கேயே அதான் அவர் சொன்னாரு, இங்கேயே நாங்க எல்லோரும் அன்பு செலுத்தி சந்தோஷமா வாழ்ந்துட வேணும், இதையே நாங்க சொர்க்கமா வாழ்ந்துட வேணும் என்று சொன்னாரா. அத மாதிரி தான் நான் சொல்கின்றேன். என்னடா யோக சுவாமிகள், செல்லப்பா சுவாமிகள் எல்லாரும் சொன்னாங்க அன்பு செலுத்த வேணும். அன்பு செலுத்தி நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அன்பு செலுத்தும் பொழுது ஒரு சின்ன விஷயம் செய்தாலுமே அந்த அதுக்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உங்களுக்கு ஏதாவது தேவையான்னு நினைக்கும் போது உங்களுக்கு தெரியாம இன்னொரு ஆள் மூலமாக அது வந்து சேரும். இத மாதிரி தான் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன்டா. இந்தியாவுக்கு போனான் ஜனவரி, இந்த இயர் லாஸ்ட் இயர் ஜனவரி போனான். அப்போ அங்க போயிருக்கேக்குதான் அது திருச்செந்தூர் முதலா கூறேன். அப்ப நான் அந்த கடற்கரையில போயிருந்துட்டு முருகனை மனதார கும்பிட்டுட்டு எனக்கு முருகனுக்கு இடையில நிறைய தொடர்பு இருக்குது. அது ஒரு ஆத்மார்த்தமான கனெக்ஷன் சிவனுக்கும் இடையில. அப்ப நான் அதுல போய் வந்துட்டு முருகன்ட்ட கேட்கிறேன், முருகா எனக்கு நான் இங்க வந்து உன்னை பார்க்க போறேன், என்னதான் பார்க்க போறேன், ஆனா எனக்கு என்ன இல்லை, எனக்கு இதான் வந்து அந்த ஞாபகமா என் உள்மனசுல வந்து எனக்கு சங்கு விருப்பம். ஆனா சங்க கேட்கல, அது அந்த அளவுக்கு நான் பெரிய இது இல்லை. அப்ப பெரிய என்ன சித்தரோ அல்லது பெரிய ஆள் மனதா நான் ஒன்றி சைவம் நான் அப்படி போய் மச்சிஞ்சா அப்படி எல்லாம் இல்லை. நான் ஒரு சாதாரண ஒரு பெண் தான். அப்ப அந்த அளவுக்கு ஆசைப்படக்கூடாதுட்டு முருகன் சொல்லுவோம், சின்ன சிப்பி சோகியாவது எனக்கு தாண்டிட்டு இப்படி பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்றவியல் நான் அதுல பார்த்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 minutes ஆச்சுது. நான் அப்ப யோசிச்சேன், சரி முருகா நீங்க எனக்கு தெரியல, பரவாயில்ல, இப்ப எனக்கும் கர்மாக்கள் இருக்கே, அந்த கர்மாக்கள் நான் கழிக்கத்தானே வேணும். அப்ப நான் சொல்ல சரி பரவாயில்ல, அடுத்த முறை நான் என்னுடைய ஃபேமிலியோட ஹஸ்பண்ட் பிள்ளைகளோட வருவேன், அந்த டைம்ல எனக்கு ஏதாவது ரெண்டு மனதுல நெச்சு போட்டு இப்படி 2 நாள் கும்பிட்டு போட்டு கடலையும் கும்பிட்டுட்டு இப்படி ஒரு காலடி இப்படி வைக்கிறோம், பக்கத்துல 2 பேர் தண்ணி எல்லாம் ஊத்துது, அப்படியே வந்து நிக்கிறோம். அந்த சங்க குடும்பத்து அந்த சங்குண்ட அழகு சரியான ஒரு அது அற்புதம். அது உள்ளுக்குள்ள நல்ல சிவப்பா அந்த ஒரு பூ விரிஞ்ச மாதிரி சங்க பார்த்த உடனே நான் தேய்ச்சி போனேன்னு அப்படியே நிக்கிறேன். அப்ப அவர் சொன்னா, அம்மா இந்த சங்க வேண்டும். அப்ப நான் யோசிக்கிறேன்னா காசு எல்லாம் கொண்டு வரக்கூடா, போன் கொண்டு வரக்கூடாது. நான் ஒரு 1000 ரூபாய் தான் எடுத்துட்டு போனேன். மாலை வேண்டி பூக்கள் எல்லாம் பண்றேன். அப்ப மாலை வேண்டி பூக்கள் வேணும். அப்ப 500 ரூபாய் தான் கொடுக்கலாம். நான் எங்கடா ரூபா என்னட்டு 500 ரூபாய் தானே கொடுக்கக்கூடியதா அதுக்கண்டி யோசிக்கிறேன். யோசிச்சுட்டு கேட்டேன், 500 ரூபாய் தாங்குமான். 500 ரூபாய் கொடுத்தா அந்த ஒரு ஒன்றை இதை வேணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரியான ஷாப்டா போச்சு. என்னண்டா அவங்க எல்லாரும் எல்லாரையும் தாண்டி என்னட்டு எப்படி வந்து அந்த சங்க தந்துட்டு போனாரோ தெரியாது. நான் அந்த இதுலயே நான் முருகனுக்கு சொன்ன, முருகா அந்த அன்பு நீ என்னென்ன வச்சிருக்கிறியா அதுக்கு நான் தகுதியோ தெரியல, அவ்வளவு அன்பு. அதுக்கப்புறம் சுவாமிகிட்ட அப்படி நிறைய அற்புதம். சுவாமிகிட்ட போய் நன்றி சொல்லி எல்லாம் கும்பிட்டு போட்டு வந்தேன். இங்க போட்டோம், எங்க திருவண்ணாமலை போனாங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையானே போல அன்பு செலுத்தவும் நீங்கள் நினைப்பதை கொடுப்பதற்கு உண்மையாக நான் யாரை சொல்வதென்றே தெரியல. அவ்வளவு அன்பு திருவண்ணாமலையான உண்ணாமலை அம்மாவும். நாங்கள் நடந்து போய் வரும் பொழுது எனக்கு கால் கொஞ்சம் பிங்கிட்டு அப்ப நடக்கலாம் போயிட்டு, அப்ப எனக்கு என்னோட வந்தாக்கள் உள்ளுக்கு போய் கும்பிட்டுட்டு இதுக்குள்ள வேண்டுக்குள்ள ஏறிட்டினோம். நாங்கள் வந்து அதுல நின்றுட்டு கேட்டுனாங்க, நீங்க போயிட்டீங்களான்னு. போனா நாங்க போயிட்டு வருவோம். அவையில அந்த பதில் சரியா வராததால நாங்க யோசிச்சுட்டோம், அவைய போயிட்டு வந்துட்டீனோமா போகலையாகம், அவையில விட்டுட்டு போறது சரியில்லையன்னுட்டு இருந்தாலும் என்னோட மனதுக்கு சரியான வேதனை. என்னன்னா இவ்வளவு தூரம் வந்து சுத்தி கிரிவலம் வந்து அது என்ன இந்த டைம் தான் போனாங்க. அது என்ன சிவராத்திரி நன்றி சிவராத்திரியாக தான் போனாங்க. சுத்தி வந்து ஐயோ அண்ணாமலையான பார்க்காம போடுறேன் அப்படின்னு சரியான கவலையாட. ஆனா இருந்தாலும் அவையனை விட்டுட்டு போகப்படான்ட்டு சரி என்னட்டு ஓட்டோல ஏறி இருக்கு. அந்த ஓட்டோ அந்த ஐயா கிட்டார், என்னம்மா கவலையா இருக்கிறீங்க? நான் சொன்னேன், இல்லையா அண்ணாமலையான பார்க்கணும் மட்டும் வந்து நாங்கள் இருவலம் வந்துட்டோம், ஆனா அவளும் பார்க்கலாம் போயிட்டுதுன்னு சொல்ல. அப்ப அவர் சொன்னார், உடனே சொன்னார், நீங்க கவலைப்படாதீங்கோ, அண்ணாமலையான் உங்களை பார்த்துட்டான், ஆனா நீங்கெல்லாம் பார்க்கல வழியா அண்ணாமலையான் உங்களை பார்த்துட்டான், நீங்க திருப்பி வருவீங்கள. உடனே நான் அவற்றை மொத்த அந்த கண்ணாடியில பார்த்தா அந்த ஜெகஜோதி மாதிரி அந்த சிவப்பு முகம் அப்படியே தகைக்குதா வச்சு என்ன பிள்ளைங்கிட்ட நாங்க திருப்பி வரத்தான் போறோம். அப்ப நான் என் ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்தவா அவக்கு சொன்னேன், அங்க போய் வேன்ல ஏறிங்க அப்பா நாங்களுக்கு தெரியுமா உள்ளுக்க போயிட்டு வந்துட்டேன் நம்மாண்டு. அப்போ சரியான கவலையா போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் மஞ்சள் இருக்க நாங்க போயிட்டு வந்துருக்கலாம். என்னடா சுவாமி எனக்கு அழுகையும் வந்துட்டு சரி என்னட்டு சாஞ்சிருக்க. ஒரு கொஞ்சம் நான் நினைக்கிறேன் ஒரு 1/2 hour போயிருப்போம்.
உடனே மனசுக்குள்ள சொன்னிச்சுது எலும்பு டாக்ஸியை புக் பண்ணேன். அப்ப நான் உடனே எழும்பிட்டு பக்கத்துல இருந்து ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இப்படி ஒரு கார் வந்து புக் பண்ணி போவோமா, இந்த இப்ப கடைபேர் வாரடியா இல்ல டிஸ்டர்ப் பண்ணிடலாது, தெரிஞ்சாக்களுக்கெல்லாம் புக் பண்ணா நாங்க போயிட்டு வந்துடலாம். அப்ப அவ சொன்னோம் உடனே டிரைவரோட கதைக்க டிரைவர் கண்ட ஒரு கசன ஒரு ஆளை கூப்பிட்டு அவர் அங்கிருந்து வந்து அந்த கார்ல ஏறி நாங்கள் திருப்பி திருவண்ணாமலை போய் ஒரு பெரிய 2 மாலையும் வேண்டி கொண்டு போய் அண்ணாமலையானுக்கும் உண்ணாமலை அம்மாவுக்கும் போட்டு கும்பிட்டுட்டு வந்தேன். அப்ப வரைக்குத்தான் அப்ப ஒரு ஐயா நடந்து வர்றாரு, அவர் கிட்ட வந்து என்னட்ட கேட்ட, இந்த திருவிளையாடலும் உனக்கு கேட்டுச்சான்னு அவர் வந்து சொல்ற அதை ஊர்ஜிதப்படுத்துறீங்க, சிவன் தான் எங்களை கூட்டி கொண்டு வந்தது. அதே நான் மொழி சொல்றேன்னா, நீங்கள் அன்பு வைக்கும் பட்சத்தில் சிவன் உங்களை வழி நடத்துவார். இந்த மூச்சு இல்லாமல் நாங்கள் இருக்க முடியாது, அந்த மூச்சே சிவன் தான். அப்ப சிவன் இல்லாமல் நாங்கள் இருக்க முடியாது. இத மாதிரி நிறைய இருக்கு. அதே நேரம் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், இப்ப நாங்கள் எவ்வளவுதான் இப்ப நாங்க யோசிக்க மாட்டோம், நான் பிரியா, நீங்க முருகானந்தம் ஐயா, வாமனாங்கள் எல்லாரையும் நாங்க யோசிக்கிறோம். ஆனா நாங்கள் எங்கிருந்து வந்த நாங்க இந்த உடம்பு அம்மா அப்பா தந்தது. இந்த எண்ணங்கள் எல்லாம் நாங்கள் வளர வளர எங்களுடைய ஆசிரியர்களும் குருமார்களும் எங்களுடைய சுற்றத்தார் நண்பர் உறவினர்களால் அந்த எண்ணங்கள் உருவாக்கப்பட்டது. ஆனா இந்த ஆத்மா இங்கிருந்து வந்தது, அதை நாங்கள் யோசிக்கலாம். அதைத்தான் செல்லப்பா சுவாமிகள் யோசிக்கிறார். அந்த ஆத்மா இங்கிருந்து வந்த அந்த மூலத்தை கண்டுபிடி. அதற்கு நாங்கள் அமைதியாக இருந்து எங்களுடைய கோபங்கள் தாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு நாங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு இருந்தோம் என்றால் அந்த ஆத்மா ஆட்டோமேட்டிக்கா அந்த சோர்ஸோட கனெக்ட் பண்ணும். அந்த சோர்ஸ் தான் பரமாத்மா. பரமாத்மா பிரபஞ்சம் எல்லாத்தோடும் கனெக்ட் பண்ணும். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வரைக்கிய தெரியும் அங்க என்ன நடக்க போகுது, என்ன கதைக்கிறீனும் எல்லா விஷயமுமே உங்களுக்கு தெரியும். கடைச்சாமி கோயில்ல நான் அந்த சின்ன வயசுல போயிருக்கேன். 9 வியாழன் போயிட்டுனா நான் ஒரு 5-6 வியாழனோட நிப்பாட்டிட்டேன் பயத்துல. ஏன்னா ஒவ்வொரு வியாழனும் போயிட்டு வந்த உடனே சுத்தவரை என்ன நடக்குதுன்னு தெரியுது. அப்ப எனக்கு சில விஷயங்கள் வந்து சில பேர் பர்சனல் விஷயங்கள் அந்த வயசுல நான் 18-19 வயசுல அந்த வயசுல எனக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லை, நான் பயந்துட்டேன். அப்ப யோசிச்சேன் வேண்டாம் ரொம்ப பயமா இருக்குன்னு அப்படியே நிப்பாட்டிட்டேன். இப்ப கிட்ட நான் ஒரு புக்ல வாசிக்கிட்டு அதுல போட்டிருக்கேன் என்னன்னா, சிவனை நாங்கள் ஆத்மாத்மா கும்பிடும் பொழுது அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் காட்டுவார். எல்லாம் சுத்தவரை என்ன நடக்குதுன்னு காட்டி எது நல்லம் எது நல்லதல்ல என்பதை காட்டி அந்த நல்லதல்ல இல்லாதவற்றையும் பிரித்தெடுப்பார். அப்ப அந்த ப்ரொசீஜர் தான் நடந்திருக்கு. ஆனா அது எனக்கு அது தெரியவில்லை. இப்பொழுது நான் என்ன கேட்பதென்றால், எங்களுக்கு முன்னுக்குள்ள மன்னர்கள், சோழ மன்னராக இருக்கட்டும், சங்கிலிய மன்னராக இருக்கட்டும், பாண்டியர் சேரர் எல்லோரும் எங்களுடைய சைவ சமயத்தை வளர்க்க வேண்டும், அன்பே சிவமற்ற இந்த சைவத்தை வளர்க்க வேண்டும் என்று நிறைய கோயில்கள் கட்டி நிறைய விஷயங்கள் செய்தார். அந்த ஹிஸ்டரிய வச்சு அந்த புராதன கோயில்கள் அவர்கள் நடத்திய செயல்கள் எல்லாவற்றையும் வைத்துத்தான் நாங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் இறுதியாக உங்கள் எல்லோருடன் கேட்பேன், உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த கடவுளை நீங்க வெளிக்கொண்டு வாங்க. அது எங்களுடைய பக்தி மட்டுமல்ல, நாங்கள் அந்த பக்தியின் மூலம் எங்களுக்கு அடுத்த வார ஜெனரேஷனுக்கு நாங்கள் என்ன செய்ய போன்றோம், அவர்களுக்கு ஒரு நல்ல பாதையை உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் எங்களால் இயன்ற தானத்தை செய்து அவர்களை ஒரு நல்ல வழியில் கொண்டு வந்து இந்த சைவத்தை வளர்க்கறதுக்கு நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்பது உங்கள் எல்லாருடைய கையிலும் தான் இருக்கின்றது. ஏன்னா நீங்கள் தான் இவ்வளவும் வாழ்ந்து அந்த எல்லா அனுபவங்களையும் பெற்று ஒரு முழுமையான ஒரு அனுபவத்தை வச்சிருப்பது நீங்கள் எல்லாரும் தான். அப்ப உங்களை எல்லாருக்கும் தான் தெரியும் அடுத்த சந்ததியினர் எப்படி கொண்டு வரணும். அதை நீங்கள் தயவு செய்து எல்லோருமாக யோசித்து அதுக்கு ஒரு முடிவு பண்ணுவோம். மற்ற சந்ததியினரையும் உங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷனையும் நாங்கள் எப்படி கொண்டு வர வேணுமென்று. அதே நேரம் நீங்கள் நினைப்பது எல்லாம் நல்லவி எல்லாம் நடக்க வேணும் என்றால் இரவுல நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுவோம். பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி எங்களோட யோகர் சுவாமி சித்தர் அவரை கூப்பிடுவோம், செல்லப்பா சுவாமியை கூப்பிடுவோம், கடைச்சாமி சுவாமி, ஓ முருகன், ஓ சிவன், உங்களுக்கு விருப்பமான சுவாமியை கூப்பிட்டு அவியலோட உரையாடுவோம். அப்படியே மனதால உரையாடுவோம். அவர் கேட்பார். அது கேட்டு வாழ்க்கைய சிறப்பாக நடத்தி அதே நேரம் ஒன்று நீங்க செய்யணும். அதெல்லாம் கேட்கறதுக்கு முதல் அந்த ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிள்ளைகள் செய்வோம், சரியல் செய்வோம். சரியல் எல்லாவற்றுக்கும் கடவுள் தந்த எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லிவிட்டு நாங்கள் செய்த பிள்ளைகள் சுவாமியிடம் சொல்லி, சுவாமி அந்த டைம் நான் கோவத்துல இப்படி செய்து விட்டேன், என்னை மன்னித்துக்கணும்.
அடுத்த முறை என்ன செய்ய விடாது. அப்படியான சந்தர்ப்பத்தை எனக்கு தர இதை சொல்லி கேட்டுட்டு அவர் சொல்லி தேங்க்யூ பண்ணி நன்றி சொல்லி சுவாமிக்கு இவ்வளவு தூரம் எங்களை இப்படி நல்லா வச்சிருக்கிறதுக்கு சுவாமிக்கு நன்றி என்று சொல்லி எங்களை சூழ்ந்து எவ்வளவோ நல்ல உள்ளங்கள் அந்த நல்ல உள்ளங்களை எங்களோடு சேர்த்து வச்சிருக்கிறதுக்கு சுவாமிக்கு நன்றி சொல்லணும். நீங்க யோசித்து பாருங்க. இப்போ நீங்கள் எங்களுடைய லண்டன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஒயிட் கம்யூனிட்டிகளை பாத்தீங்கன்னா தனிமை சரியான கொடுமை. ஏன்னா அவர்களும் சுற்றி வர ஆட்கள் இல்லை, தனியாகத்தான் வாழ்கிறார்கள் பெரும்பாலும். அப்படி இல்லாமல் நாங்கள் இப்படி எல்லாருமா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸா சந்தோஷமா வர்றதுக்கு சுவாமிக்கு நன்றி சொல்லணும். எல்லாரும் சுவாமியோட கதையுங்கோ நீங்க செய்யற எல்லாத்தையும் அன்று இரவு நீங்கள் சுவாமியோட கதைத்து சொல்லி தேங்க்யூ பண்ணி கும்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டுட்டு பண்ணுங்க. அவரே உங்களை எல்லோரையும் வழி நடத்துவார். சுவாமி உங்களை எல்லோரையும் நல்லா வழி நடத்துவார். நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி திருமதி பிரியா நிரஞ்சன் அவர்களே. ஆரம்பத்திலே அவர் பேசும் பொழுது சொன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது என்று. அவர் எவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்கிறார். திருச்செந்தூர் போய், திருவண்ணாமலை போய், யோகர் சுவாமி, செல்லப்பா சுவாமி, அப்படி எல்லாரையும் கொண்டு வந்து கடைசி நேரத்தில் என்னென்று கொண்டு வந்து முடிச்சாண்டு பாருங்க. யோகர் சுவாமியின் நினைவால் வாழ்வவும், நினைவால் வாழ்ந்தால் மிகவும் பலனடையலாம் என்று அது ஒரே வார்த்தை காணும் இந்த 25 நிமிஷத்துக்கு பேசினது என்று சொன்னா, நாங்கள் எல்லோரும் டிசைபிள் ஆஃப் யோகர் சுவாமி. அவருக்கு ஏதாவது நாங்கள் அவர் எங்களுக்கு செய்வார் என்றதை நினைக்காமல் அவருக்கு நாங்கள் என்ன தொண்டுகள் செய்யலாம், இப்படியான பஜனைகளை உண்டாக்கி இப்படியான அறிவார்ந்த சிந்தனை உள்ள மக்களை இங்கு கூப்பிட்டு பேச வைக்க வேண்டும் என்று இதில் ஜூமிலையும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நமக்கு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஸ்ரீ ரங்கன் அவர்கள், கனகதுர்க்கி அம்மனின் ஆலய அறங்காவலர். அது மட்டுமல்லாமல் சைவ புலவர் நித்யானந்தன் அவர்கள் இன்று இந்த ஜூமில் வந்தது எனக்கு பெருமை. உண்மையிலே அவர்கள் எப்பவும் வர வேண்டிய ஆட்கள். இங்கும் பல முறை வந்து இங்கு பேச வந்ததற்கு நன்றி. அத்தோடு பிரியா நிரஞ்சன் எந்த விதமான மறுப்புமின்றி வந்ததற்கு நன்றி அம்மா. எங்கள் ஆய்வு பூராவும் நன்றாக இருக்க வேண்டும். அத்தோடு எங்கள் ஆசீர்வாதம் உங்கள் எல்லோருக்கும் உண்டு, உங்கள் குடும்பத்தாருக்கும் நன்றி அம்மா. இதைத் தொடர்ந்து இப்பொழுது காப்பு பாடல் திருவாளர் முருகானந்த அவர்கள் காப்பு பாடல் தேவார்கள். அதைத் தொடர்ந்து நான் நன்றி உரை செய்கின்றேன். பிரியா, நீங்கள் ஒரே விஷயம் பிரியாவோட மாத்திரமல்ல எல்லாருக்குங்க, நீங்க திருவண்ணாமலை போனதுல ரமணர் ஆசிரமம் போனீங்களா? அப்ப சொல்லியிருக்கோம். ஏனென்றால் ரமணர்களுடைய விடயங்களும் யோக சுவாமியுடைய விடயங்களுக்குள்ள நிறைய ஒற்றுமை இருக்கிறது. சுவாமி போய் அவரை சந்தித்திருக்கிறார். அத்துடன் யோக சுவாமியினுடைய அணுக்கத்தொடரான செல்லத்திர சுவாமிகள் முதலில் ரமணரும் பால்தான் ஈடுபாடு வைத்திருந்தவர். பிறகு யோக சுவாமியின் தொடர்பு வந்த பிறகு அவர் யோக சுவாமியுடைய பணிகளில் இருந்தாலும் அவர் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார், அந்த இடம்தான் மாறிச்சொல்லி என்னுடைய இருதயம் மாறவில்லை. அவர் யார் திருவண்ணாமலைக்கு போயிருந்தாலும் அந்த ரமணருடைய அந்த இடத்துக்கு போகணும். அவர் 16 வயதிலேயே நான் யார் என்கின்ற ஒரு சிந்தனையுடன் அந்த ஒரு இயல்பான துறவை மேற்கொண்டவர். அவர் அந்த துறவை மேற்கொள்வதற்காக உந்து சக்தியாக இருந்தது இந்த அருணாசல என்கின்ற அந்த மந்திரத்தை கேட்ட பொழுது அவரை தூண்டுக செய்தது. இளையராஜா கூட அந்த சொல்லை வைத்து ஒரு பாடல் கூட இயற்றுகிறார் என்று எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதை மாத்திரம் சொல்லணும்னு நினைச்சேன். மற்றபடி மாமன்னாவுடன் அடியேறும் சேர்ந்து உங்களுக்கு பாராட்டுகிறேன். உங்களுடைய ஆன்மீக பணி மேலும் தொடர்க. அன்பின் வெளிப்பாட்டை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்தியமைக்கும் தொடர் சார்பாக நன்றி. இப்பொழுது இந்த நிலம் பகுதியை இதை வாய்ச்சிருக்கோம். சுவாமி தவம் செய்ய கடகாடு அப்படியே இந்த இடத்துல தவம் செய்தபடியா அவரை சூழ்ந்து புத்தெல்லாம் முளைக்க வலிக்கிட்டு பேருந்து அங்க இருந்த பெரியவர்கள் தான் அவரை கொண்டு போய் காப்பாத்தி அவ்வளவுக்கு தவத்தோட போனவர் ரமணர் சுவாமி. ஆனா இந்த நீங்க வாய்ச்சோன்னு நான் நாம் கடவுளை உள்ளத்தில் வளர்க்கின்றோம். நாம் அவருடைய தாய். நமக்கு ஒரு குறைவும் இல்லை. நம்மை அவர் பிரிய முடியாது. முழுதும்
உண்மை. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இப்பொழுது காப்பு பாடல் பாடுவார்கள். எல்லோரும் நடந்து சேர்ந்து பாடுங்கள். அத்துவித போர் காப்பா என கடியார்கள் காப்பா சித்தம் காப்பா எந்த சித்தத்திலும் காப்பா அத்துவித போர் காப்பா அட்டவசிகளும் காப்பா என காப்பா காப்பா சக்தி காப்பா காப்பா என்னை காப்பா பஞ்சப்பூனங்களின் காப்பா என்னை சந்தீர சூரிய காப்பா எங்கும் தங்கும் காப்பா மந்திரம் காப்பா அப்பனும் அம்மையும் சிவமே அரிய சகோதரனும் சிவமே ஒப்பிலும் சிவமே ஓதரும் சிவமே செப்பில் சிவமே தேவாதிகளும் சிவமே இப்போது எல்லாம் சிவமே என்னை ஆண்டதும் சிவமே. மங்கள பாடல்களோடு சேர்ந்து பாடுவோம். அப்பனுக்கு அம்மைக்கும் மங்களம் மங்களம் ஒப்பிற்கு மங்களம் உத்தம பக்தருக்கு மங்களம் முப்பொழுதும் தொழுவார்க்கு மங்களம் மூவாசை மண்டலத்து மங்களம் முப்பத்தி முக்கோடி தேவர்க்கும் மங்களம் முனிவர்க்கும் இருளிகர்க்கும் மங்களம் தன்னை தன்னால் அறிந்தவர்க்கு மங்களம் ஐயம் விட்டு மங்களம் ஐயமினா சாதிகளுக்கு மங்களம் ஆதியந்தம் இல்லாத ஆன்மாவிற்கு மங்களம் சீகாழி தேவருக்கு மங்களம் திருநாவுக்கரசருக்கு மங்களம் சீர்வரு சுந்தருக்கு மங்களம் திவ்ய மாணிக்கருக்கு மங்களம் 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 ஜெய 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 மங்களம் நம பார்வதி வதையே ஒற்றி முருகனுக்கு ஓம் சத்குரு சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி நோக்கி இன்பமே சூழ்க ஓம் சாந்தி. மீண்டும் ஒரு முறை சங்கத்தின் போஷகர் திருவாளர் நாகரட்னம் அவர்களே மற்றும் என்னுடன் உறுதுணையாக இருந்து இந்த பூஜைகளை நிறைவேற்றி வரும் திருமதி சரோஜா கனகசபேசன் அவர்களே, எமது ஆரம்பத்தில் வந்து இங்கு முக்கனப்பட்டு கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அதை நிமித்தி வைத்த எமது சகோதரி இந்திரா குணசிங்கம், மாலினி கிரிதரன் அவர்களுக்கும் மற்றும் அடியார்கள் இங்கு ஜூமில் இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் என்றென்றும் இங்கு வந்து இந்த பூஜைகளை நிறைவேற்றி தருகின்ற அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். அதேபோல் என்றென்றும் மறவாது எமது திருவாளர் ரவீந்திரதாஸ், திருவாளர் மணிவண்ணன், மற்றவர்கள் என்ன பேர் அவருக்கு இல்ல இவர்களுக்கு வேல்முருகன் அவர்களுக்கு காலையில் தொலைபேசி அழைப்பை விட்டேன், அவர் வருவ முடியவில்லை போல். அத்தோடு திருவாளர் முருகானந்தம் அவர்களுக்கும் நன்றி கூறி அடுத்த மாதம் 22ஆம் தேதி 5ஆம் மாதம்
2026 3 தொடக்கம் 5 மணி வரையும் வெள்ளிக்கிழமை வருகின்றன. எல்லோரும் வந்து இந்த பூஜைகளை சிறப்பிக்குமாறு அன்புடன் பணிவுடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதேபோல் என்றென்றும் திருமதி பிரியா நிரஞ்சன் இந்த வைபவத்துக்கு வந்து எங்களை சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். எப்பப்போ நேரம் கிடைக்கின்றதோ அப்பப்போ வந்து எங்களுக்கு உதவி செய்யுமாறு காட்டிக் கொள்கின்றேன். உங்கள் எல்லோருக்கும் நன்றி. 3 மணிக்கு நாங்கள் ஆரம்பிப்பது 5 மணிக்கு முடிவடைகிறது. அத்தோடு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.